India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. நான் ஒரு நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவனா இருந்தால் இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். என்னத்தை பெஸ்ட்டு போனார்னு தான் நான் கேட்பேன். நாமக்கல்ல லாரிக்கு பாடி கட்டுற மாதிரி திமுகவுக்கு பாடி கட்டியிருக்கணுன்றீங்க. அந்த மாதிரி பேசியிருந்தா பரவாயில்லையே. திமுகவுக்கு பாடி கட்டாமல் விட்டதுனால உனக்கு கொஞ்சம் திமுக தான் விஜய்க்கு பாடி கட்ட போகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. அதான் தம்பி, திமுகவுக்கு பாடி கட்டல நீ வருத்தப்படுற. கட்டியிருக்கலான்னு சொல்கிறேன். 18-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கைத்தறி நெசவாளருடைய வாழ்வாதாரம் சுத்தமாக நசுங்கி நாசமாக போனதே அப்போ தான். ஏன்னா முழுக்க மின் தட்டுப்பாட்டினால அப்போ இருந்து தான் முழுக்க காவு வாங்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சிறு ஒரு தொழில்களுடைய விவசாயம் வந்து முழுசாக அழிஞ்சது. மீண்டும் இந்த ஆட்சியில் வந்து இந்த மின்சாரத்துடைய விலை வந்து பல மடங்கு ஏற்றுனது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வணிகம் சார்ந்து இருக்கக்கூடிய மின்சாரத்துடைய அளவு வந்து ஏற்றும் பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரம் நலிவடைந்து அவர்கள் வந்து ரோட்டில் வந்துட்டாங்க. திமுக அவருடைய எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் தொடர்ச்சியாக கிட்னி திருடுகள் நடந்திருக்குனாக்க கிட்னி திருடு கிடையாது. மக்களை வந்து வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை கிட்னி கொடுக்க சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில் இது நடக்குதுனாக்கா இது வெக்கக்கேடு இல்லையா? இது கேவலம் கிடையாதா? ஜாஸ்தியாக வெளியில் கத்தி காட்டலாம் கிடையாது சார். அப்புறம் பேமெண்ட்லாம் இல்லை சார். நான் நேர்மையானவங்க சார். நேர்மையாக தான் சார். சரி, நேர்மையானவனுக்கு திமுக ஏமாட்டு கொடுக்குறப்போ திமுக செஞ்சது நலத்திட்டங்களை தான் நான் சொல்றேன். என்ன கல்வியில நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்காங்க. கிட்னி திருட்டு நலத்திட்டமா? நான் கிட்னி பத்தி போல, கிட்னி பத்தி ஃபர்ஸ்ட் ப்ரூவ் ஆகட்டும். அது என்னது கிட்னி திருநது ப்ரூவ் ஆகட்டும்ன்ற. எப்படி பொளந்து காட்டணுமா? மறுபடியும் கிழிச்சு வைத்த நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது நடக்கட்டும் சார். அப்புறம் செத்து நீ கமெண்ட்ல ஏப்பா கிட்னியை பறி கொடுத்தவன் வந்து அவனே வந்து பேட்டி கொடுத்துருக்கிறான். அப்புறம் ப்ரூவ் ஆகட்டும்னா இந்த திமுக திருட்டுத்தனம் பண்ணிடுறது, அதை நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றம் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியது. ஏன்டா கை பொண்ணு கண்ணாடி எதுக்கு கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு சொன்னாக்கா அதை ஒத்துக்கிறதே கிடையாதா? நீங்கள் லோக்கல்ல நடக்கிற பிரச்சனையும் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம் தான் எல்லாரோட அபிப்பிராயமும். என்னோட சொல்ல மாட்டேன், எல்லாரோட அபிப்பிராயமும் அதான் இருக்கு. எல்லாம் கேட்குறாங்க என்ன பெஸ்ட்டு போனார். வழக்கமாக அந்த 3 எல்லாம் சொல்லிட்டு போகிறாரு. புதுசாக ஒன்று சொல்லுங்க. ஏன்னா மந்திரி இருக்காரு, அவரை பற்றி பேசலாம். சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பற்றி பேசியிருக்கலாம். எதுவுமே பேசலையே. சேனலை பற்றி தான் பேச வேண்டிய பேசுகிறாரு. அதை கூட பேசியிருக்கலாம். மணல் திருட்டு அதை பற்றி பேசியிருக்கலாம். எதுவுமே பேசலையே. நாமக்கல்ல மணல் திருடா? இல்லை சார், மணல் திருட்டு குத்து இன்னும் பேசியிருக்கலாம். அதான் நாமக்கல்ல மணல் திருடா? உதயநிதி வச்சுட்டு பேசுகிறாப்புல, முதலமைச்சர் வச்சுட்டு பேசுகிறாப்புல, 2 டிகிரி வாங்கியிருக்கேன், இன்றைக்கி வந்து தலை சிறந்து கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோவாக வந்த நபர் நாளைக்கு எனக்கு இந்த தொழிலில் வந்து என்னை கைவிட்டாலும் கூட எனக்கு கல்வி இருக்கு, நான் பொழைச்சிப்பேனாக்கா சினிமா மொத்தமாக ஆதிக்கம் பண்ணி வச்சுட்டு இவங்க சொல்கிற கண்ட்ரோலில் தான் ஆடுற மாதிரி இருக்குது. நான் நாளைக்கு சினிமாவே உங்களால் வேணாண்டாயப்பா அப்படின்னா வெளியே போன கூட நான் பொழைச்சி பண்ணுறான்றதை குத்தி காமிச்சு பேசியிருக்காப்புல. அது உங்களுக்கு புரியலையா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவ். சார், திரு விஜய் அவர்கள் நாமக்கல்ல போய் பரப்புரை பண்ணாரு. பண்ணதா சொல்றாங்கன்னு நிறைய பேர் விமர்சனமும் வந்திருக்கு. அப்படி பார்க்கல. இல்லை, நான் பார்த்தேன், கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். அவர் என்னப்பா பேசினாரு, பழசே தான் உருட்டிட்டு போயிட்டு இருக்காருன்ற மாதிரி கமெண்ட்ஸ் நான் இப்போ படித்தேன். ஏன்னா வந்து அங்கே இருக்க லோக்கல் இஷ்யூஸு நிறைய பற்றி பேசியிருக்கலாம். பெருசாக ஒரு 2 வாக்குறுதி பற்றி பேசினாரு. திமுக அரசு இந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னாரு. அப்புறம் 3 வந்து ஐடி கம்பெனி, அப்புறம் இன்னும் 2-3 இந்த படத்தில் வர டைலாக் மாதிரி பேசிட்டு போனார். என்ன புதுசாக நீங்கள் பார்த்தீங்க அதில்? அவர் சொன்னதில் என்ன ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? புதுசாக உனக்கு ஏதாவது தேவைப்படுதா? நான் ஒரு நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவனா இருந்தால் இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். என்னத்தை பெஸ்ட்டு போனார்னு தான் நான் கேட்பேன். நாமக்கல்ல லாரிக்கு பாடி கட்டுற மாதிரி திமுகவுக்கு பாடி கட்டியிருக்கணுன்றீங்க. அந்த மாதிரி பேசியிருந்தா பரவாயில்லையே. திமுகவுக்கு பாடி கட்டாமல் விட்டதுனால உனக்கு திமுக தான் விஜய்க்கு பாடி கட்ட போகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. அதான் தம்பி, திமுகவுக்கு பாடி கட்டல நீ வருத்தப்படுற. கட்டியிருக்கலான்னு சொல்கிறேன். சூப்பர், இதுதான் நான் வரவேற்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ கட்டுவோமா? இப்போ திமுக கட்ட போகுது சார், பொறுத்திருந்து பார்ப்போம். என்னது இவர் பேசுறது ஒன்றுமே? திமுக 4-5 கட்டியிருக்கு வரிசையா. அதெல்லாம் அதை பற்றியா பேச போகிறோம்? இல்லை, அது வேணாம். நீ தான் சொன்ன திமுக கட்ட போகுதுன்னு. திமுக விஜய்க்கு பாடி கட்ட போகுதுன்னு நான் சொல்ல வரேன். போமா போலாம். கேளு, இப்போ கேளு, ஃப்ரெஷ்ஷாக கேளுவா. அது சார், அந்த ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்க, உங்களோட கருத்து என்னன்னு நான் கேட்குறேன். தம்பி, கிட்னி திருடை குறித்து அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் சொல்கிறது, கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்தை இது வரைக்கும் இந்த அரசாங்கம் அழிச்சிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அது எங்கேருந்து ஆரம்பிச்சது தெரியுமா உங்களுக்கு? நெசவாளர்கள் அவங்களோட கந்துவட்டியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அது எங்கேருந்து ஆரம்பிச்சு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு தெரியுமா உங்களுக்கு? இல்லை, தெரியல. கடந்த முறை யார் ஆட்சியில் இருந்தா? அதிமுக. அதற்கு முன்பு? அதிமுக தான். அதற்கு முன்பு திமுக. அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 20 வருஷம். 18-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கைத்தறி நெசவாளருடைய வாழ்வாதாரமே சுத்தமாக நசுங்கி நாசமாக போனதே அப்போ தான். ஏன்னா முழுக்க மின் தட்டுப்பாட்டினால
அப்போ இருந்து தான் முழுக்க முழுக்க காவு வாங்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சிறு குறு தொழில்களுடைய விவசாயம் வந்து முழுசாக அழிஞ்சது. மீண்டும் இந்த ஆட்சியில் வந்து இந்த மின்சாரத்துடைய விலை வந்து பல மடங்கு ஏற்றுனது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வணிகம் சார்ந்து இருக்கக்கூடிய மின்சாரத்துடைய அளவு வந்து ஏற்றும் பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரம் நலிவடைந்து அவர்கள் வந்து ரோட்டில் வந்துட்டாங்க. அப்போ வாழ்வாதாரமே இழந்த மக்களை டார்கெட் செஞ்சு திமுகவை சார்ந்த திமுக அவருடைய எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் தொடர்ச்சியாக கிட்னி திருடுகள் நடந்திருக்குனாக்கா கிட்னி திருடு கிடையாது, மக்களை வந்து வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை கிட்னி கொடுக்க சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில் இது நடக்குதுனாக்கா இது வெக்கக்கேடு இல்லையா? இது கேவலம் கிடையாதா? இதில் என்னமோ இவன் வந்து அவனுக்கு பாடம் கட்டுவான் அவன் இவனுக்கு பாடம் கட்டுவான் நீங்கள் உட்காந்து என்னமோ பகுமானமாக பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. திமுக வந்து நீ பிற நபருக்கு பாடம் கட்டுற அளவுக்கு தான் நீ இருக்கிறியான்னு நான் கேட்குறேன். நீயே இழுத்துட்டு கிடக்குற இப்போவோ அப்போவோன்ட்டு. அந்த மாதிரிலாம் தெரியல எதை வச்சு தெரியல உனக்கு? இல்லை அவன் நிறைய சுபிச்சமாக இருக்கு ஆட்சி, சுபிச்சமாக இருக்குன்றது அதை சம்பாரிச்சிட்டியா நீ? மாச கடைசியில் உன் கையில் 5000 கூட இல்லை நீயே சொல்லிட்டு அப்படியே இவன் இது கொண்டு போய் அவனுக்கு பாடம் கட்டுருவான் அவன் கொண்டு போய் இவனுக்கு பாடம் கட்டுருவான்னு உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்கேன். பேமெண்ட் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா சைலண்டா இரு, ஜாஸ்தியாக வெளியில் கத்தி காட்டலாம் கிடையாது சார். அப்புறம் பேமெண்ட்லாம் இல்லை சார், நான் நேர்மையானவன் சார். நேர்மையாக தான் சார் இருக்கேன். சரி, நேர்மையானவனுக்கு திமுக ஏமாட்டு கொடுக்குற அப்புறம் திமுக செஞ்ச நலத்திட்டங்களை தான் நான் சொல்றேன். என்ன கல்வியில நலத்திட்டம் நிறைய செஞ்சிருக்காங்க. கிட்னி திட்டம் நலத்திட்டமா? நான் கிட்னி பத்தி போல, ஃபர்ஸ்ட் ப்ரூவ் ஆகட்டும். அது என்னது கிட்னி திருநது ப்ரூவ் ஆகட்டும். எப்படி பொழந்து காட்டணுமா? மறுபடியும் கிழிச்சு வைத்த நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, அது நடக்கட்டும் சார். அப்புறம் செத்துட்டு நீ கமெண்ட்ல ஏப்பா கிட்னியை பறி கொடுத்தவே வந்து அவனே வந்து பேட்டி கொடுத்துருக்கிறான். அப்புறம் ப்ரூவ் ஆகட்டும்னா இந்த திமுகக்காரன் திருட்டுத்தனம் பண்ணிடுறது, அதை நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றம் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியது. ஏன்டா கை பொண்ணு கண்ணாடி எதுக்கு கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு சொன்னாக்கா அதை ஒத்துக்கிறதே கிடையாதா நீங்கள்? இந்த நாமக்கல்லில் கோழி முட்டை போடுறதில்ல, அந்த முட்டை போடுற கோழிக்கு இருக்கிற வலியை விட அதை சாப்பிட்றான் பாரு அவனுக்கு இருக்கக்கூடிய வலி இருக்குது தெரியுமா அதிகம். ஏன் சொல்லு? அது எந்த நேரம் உள்ள கருப்பாக இருக்குதா இல்லை உள்ள கரு வச்சிருக்கான்னு எதுவுமே தெரியாத அளவுக்கு தான் முட்டை வந்து இங்கே பிள்ளைகளுக்கு பரிமாறப்பட்ட விஷயத்தில் வந்துச்சுன்னு சொல்லி அதை கீதாஜீவன்ட்டு கேட்கும் போது ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மழை பெஞ்சது, மை உருகுச்சு உள்ளே போச்சு அப்படின்னு புதுசாக விஞ்ஞானிகள்லாம் உருவானதுக்கு கட்சி திமுக. இந்த நபர்களை இவர்கள்ட்ட புதுசாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கனாக்கா உங்களுக்கு விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை எல்லாம் கேட்டு 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 பழகியதுனால புதுசாக ஏதாவது வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. விஜய் ஒன்றும் அண்ணாமலை கிடையாது தம்பி, புரியுதுங்களா? புதுசாக உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்கோ இல்லை விஜய் ஒன்றும் சீமான் கிடையாது, கேவலமாக அசிங்கமாக இருக்கக்கூடிய மறைந்த தலைவர்களை பற்றி பேசுவதற்கோ உங்களுக்கு புதுசாக படம் காட்டுவதற்கு. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை குறித்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக சில விஷயத்தை வந்து மேற்கோள் காட்டுறாருன்னும் பொழுது ஸ்ட்ராங்கா ஓகே சொல்லுங்க சார். இல்லை சொல்லு ஸ்ட்ராங்கா, நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வீரன் மனசில் ஞாபகம் வந்துச்சு தானே? ஸ்ட்ராங்கான உடனே வீரன் வந்தானா நெப்போலியன் வந்தானா மனசுல? இல்லை நீ ஸ்ட்ராங்காக உனக்கு அப்படியே ஒரு மாதிரி போகுது, தண்ணி தரவா இருந்தா மிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? அந்த உலகெல்லாம் இல்லை சார். இல்லை ஸ்ட்ராங்கானே உனக்கு அப்படியே ஒரு மாதிரி கிருன்னு ஆகுது, என்ன கதை? இல்லை ஸ்ட்ராங்கா விஜய் என்ன சொன்னார்ன்றது வந்து டக்குன்னு மைண்டில் வந்துச்சா அதுவும் கேட்குறேன். பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காப்ல. கரெக்டா அதானே கேட்குறாரு, எல்லா இடத்துலையும் அதான் சொல்றாரு. எங்க நீ போய் கேட்டுருவியா? பார்த்துக்கலாமா நீ கேட்டுருவியா? டிவிகே வர்சஸ் டிஎம்கே இதுதான் இருந்துச்சு. வேற யாருக்கு பேசின ஒரு 10 நிமிஷத்துல 5 நிமிஷம் ஏற்கனவே அந்த டிஃபால்ட்டா பேசினது இருந்துச்சு, மீதி 5 நிமிஷம் இதை பெஸ்ட் போனாரு. இப்போ டிஃபால்ட்டா நீயா நானா பார்த்துக்கலாமான்னு கேட்கறத தைரியமா ஒத்தால நின்று கேட்கறாப்புல. ஒவ்வொரு கட்சியிலையும் பல நபர்கள் கூடாரம்ப சேர்ந்து கொண்டு கூட கேட்காம திமுகவுக்கு போய் அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல பேசிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு அப்படி பேச போய் தான் ஜவஹர்லாலுடைய கட்சி பதவியே வந்து கிட்டத்தட்ட அவருடைய கட்சியோட அங்கீகாரம் ரத்தாயிடுச்சு. இன்னைக்கு இதே போல தான் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கான வேற என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க? லோக்கல்ல நடக்கிற பிரச்சனையும் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாம் தான் எல்லாரோட அபிப்பிராயமும். என்னோட சொல்ல மாட்டேன், எல்லாரோட அபிப்பிராயமும் அதான் இருக்கு. எல்லாம் கேட்குறாங்க என்ன பெஸ்ட்டு போனாரு, வழக்கமாக அந்த 3 எல்லாம் சொல்லிட்டு போறாரு, புதுசாக ஒன்று சொல்லுங்க. ஏன்னா மந்திரி இருக்காரு, அவரை பற்றி பேசலாம், சட்டமன்ற எம்எல்ஏ பற்றி பேசியிருக்கலாம், எதுவுமே பேசலையே. ஸ்டாண்டில் பற்றி தான் பேச வேண்டிய பேசுகிறாரு, அதை கூட பேசியிருக்கலாம். மணல் திருட்டு அதை பற்றி பேசியிருக்கலாம், எதுவுமே பேசலையே. நாமக்கல்ல மணல் திருடா? இல்லை சார், மணல் திருட்டு குத்து இன்னும் பேசியிருக்கலாம். அதான் நாமக்கல்ல மணல் திருடா சொல்லு, நீதான் அறிவாளியாச்சு சொல்லு. அங்கே வேளாண்மை பிரச்சனை இருக்கு, அதை பற்றி பேசி. நாமக்கல்ல வேளாண்மை இருக்கு சார், இருக்கு. என்ன பிரச்சனை இருக்காங்க அங்கே? உள்ளவர்கள்லாம் நிறையா இருக்காங்க, அதை பற்றி பேசிடலாம். விவசாயிக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து விவசாயிக்கு ஒரு மாநாடு போட்டிருக்காரு நந்தம்பாக்கத்தில். அங்கே வந்து இதை மாதிரி பண்ணுறாரு, உங்களுக்கு என்ன செஞ்சாருன்ற உழவர்களை பற்றி பேசியிருக்கலாம், அதை பற்றியும் பேசலை. அதான் உழவரில் அங்கே உள்ள பிரச்சனை என்ன சொல்லு சார். நாமக்கல்ல விவசாயம் உள்ள பிரச்சனை என்ன ராஜா சொல்லு? எல்லா இடத்துலயும் தான் சார் விவசாயிக்கு பிரச்சனை இருக்கு. நான் விஜய் இல்லை சார், நான் விஜய் இருந்தால் நான் உள்ள டீட்டெயிலாக எடுத்து பேசுவேன். பத்திரிகைக்காரன் அதை விட ரொம்ப தெளிவாக தகவல் வச்சிருக்கணும். நாமக்கல்ல என்ன பிரச்சனை இருக்கு விவசாய பற்றி சொல்லு? விலைவாசி ஏறி போச்சு, விவசாய பிரச்சனை நான் சொல்றேன். விலைவாசி ஏறி போச்சா? குடோன் வச்சிருக்கலாம், குடோன் வச்சிருக்கலாம். முட்டைக்கு சார், முட்டைக்கு வந்து ஸ்டோர் பண்றது குடோன், அதை பத்தி பேசியிருக்காருல்ல, அது பேர் குடோன். ஆமா,
வேற என்னது? சொல்லு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் கேள்வி வைக்கிறேன். வேற என்ன வச்சுக்கலாம் சொல்லு சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் குடோன் வச்சுக்கலாமா? அப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு ம் சார். நான் விஜயா இருந்தால் நான் எல்லாம் டீட்டெயிலாக எடுத்து பேசுவேன் சார். அதுக்காக கேட்குறேன். நீ பத்திரிகைக்காரன், நீ விஜயோட பெட்டரா இருந்து நீ வந்து தகவல் எடுத்து கொடுக்கணும். அதான் நான் சொன்னேன்ல, எதை பத்தியுமே பேசல, மந்திரியை பத்தி. அதான் எதை பத்தியா நீ ஒரு 4 வார்த்தை சொல்லு. ஏற்கனவே மதிவேந்தன் அந்த லோக்கல் எம்எல்ஏ மந்திரி இருக்காருல்ல, விவசாயத்துல பிரச்சனை இருங்க, நான் சொல்றேன் மந்திரியை பத்தி ஏற்கனவே அவர் மேல அதிருப்தி அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தியே பேசல அவரு. எல்லா மந்திரி மீதும் அதிருப்தி இருக்கு தம்பி. யார் மேலே இங்கே வந்து யாரும் தூக்கி அப்படியே ஒரு மந்திரியை கொண்டாடுற லெவலுக்கு எந்த மந்திரியுமே இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது. புரியுதுங்களா? இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு அப்படியே ராவு பகலுமா பார்க்காம சேவை செய்ய கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் வந்து 24 நேரம் மக்களுக்காக உழைக்க கிடையாது. புரியுதுங்களா? நாடக கம்பெனி நடத்திட்டு உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு நம்பரும் உட்காந்து நாடக கம்பெனி நடத்த வேண்டியது. அனிதாவுடைய இறந்த ஃபோட்டோ வச்சு அப்படியே அழுகிற மாதிரி உதயநிதி ஒரு சீன் போட வேண்டியது. மாணவ பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சுட்டு அழுகிற மாதிரி, இந்த பக்கம் அன்பில் மகேஷ் அழுகிற மாதிரி ஒரு சீனை போட வேண்டியது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 3 பேருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாலின் தான் கடவுள்னுவாங்க. பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்ட நபர்கள் வந்து இப்படி தான் பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டு இருக்காங்களே தவிர யதார்த்த பிரச்சனைகளை தான் வந்து இன்றைக்கி விஜய் வந்து மேற்கோள் காட்டுறாரு. உங்கள் ஆட்சியில் வந்து இந்த மாதிரி வந்து கிட்னி திருடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் ஒன்றுமே சரி நிறைவேற்றலை. முட்டையை வந்து நீங்கள் பதப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய அந்த குடோன் நீங்கள் வந்து இன்னும் உற்பத்தி செய்யவே இல்லை. அதாவது ஏற்கனவே நெற்களை பாதுகாப்பதற்கு எப்படி நீங்கள் வந்து இந்த தானிய கிடங்கை வந்து உற்பத்தி பண்ணலையே, அதே மாதிரி இந்த பக்கம் செய்யலை. இந்த வேளாண் விவசாயத்தை குறித்து வந்து மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கான எந்த ஒரு இதுவுமே பண்ணல. நீங்கள் இங்கேருந்து விவசாயத்தை பற்றி டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், அதை கொண்டு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னு ஒரு டீமை தமிழ்நாடு அரசு சார்பாக ஜப்பானுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னாச்சு? ஜப்பானா சைனாவா? ஜப்பான் தான் அனுப்பிச்சி வச்சாங்கல்ல. அந்த குழு வந்து இங்கே வந்து என்ன அதுக்கப்புறம் நெட்ருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். பெருசாக அதுக்கப்புறம் தகவலும் வரல. எல்லாமே விளம்பரம் தம்பி. நம்மளை வந்து அந்தந்த நிமிஷத்துக்கு ஏமாற்றுவதற்கு டிசைனாக பேர் வச்சு அப்படி பேர் வைக்க வேண்டியது. உடனே ஒரு குழு அங்கே போச்சு, ஒரு குழு இங்கே போச்சுன்னு சொல்கிறீங்களே தவிர என்ன செஞ்சுருக்கீங்க ஸ்டாலின்? அதை தான் அவர் சொன்னார். வடிவேலு பாக்கெட்டில் கையை விட்டு எடுத்து காமிச்சு ஒன்றுமேலான்னு காட்டுற மாதிரி நீங்கள் வந்து பாக்கெட்டுக்குள்ளே இவங்க கையை விட்டு அந்த துணி இருக்கு பாரு, மிச்சம் அந்த பாக்கெட் துணி, அதையும் எடுத்துகிட்டு போகக்கூடிய கேஸ் இது திமுக. ஆமாம் தம்பி, திருப்பி நம்பி நீ உள்ள கையை விட்டுன்னு வச்சுக்க இருக்காது. எல்லாம் கிடையாது சார். மாணவர்கள்லாம் நிறையா செய்கிறாங்க. இப்போ கூட அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. பார்த்தீங்கல்ல எவ்வளோ பேர் வந்தாங்க, எல்லாம் புகழ்ந்து பேசினாங்க. மிஸ்கின், சிவகார்த்திகேயன் அவங்களா இயக்குநர்கள் நல்லா தானே சொல்லிட்டு போனாங்க. மாணவர்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. இல்லை என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சிவகார்த்திகேயன் என்ன சொன்னாப்ல? கல்வி தான் முக்கியம். அப்புறம் நான் கூட MBA இதெல்லாம் படிச்சிருக்கேன். ஒருவேளை இங்கே எனக்கு மார்க்கெட்டு போயிருச்சுன்னா நாளைக்கு இதை வச்சு நான் என் வாழ்க்கையை நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் என்னன்னா, நடிப்பு ஒரு துறை இருந்தாலும் கல்வி இருக்கு, எனக்கு ஒரு டிகிரி வச்சிருக்கேன், அதை வச்சு நான் பொழைச்சிப்பேன் அப்படின்ற. அதனால நீங்களும் படிங்க அப்படிங்கிறாரு. அது நீ புரிஞ்சுக்கிட்டது என்ன? படிங்கன்னு அர்த்தம், நல்லா படிங்க தம்பி. உதயநிதி வச்சுட்டு பேசுகிறாப்புல, முதலமைச்சர் வச்சுட்டு பேசுகிறாப்புல, 2 டிகிரி வாங்கியிருக்கேன், இன்றைக்கி வந்து தலை சிறந்து கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோவாக வந்தனவர் நாளைக்கு எனக்கு இந்த தொழிலில் வந்து என்னை கைவிட்டாலும் கூட எனக்கு கல்வி இருக்குது, நான் பொழைச்சிப்பேனாக்கா சினிமா மொத்தமாக ஆதிக்கம் பண்ணி வச்சுட்டு இவங்க சொல்கிற கண்ட்ரோலில் தான் ஆடுற மாதிரி இருக்குது. நான் நாளைக்கு இந்த சினிமாவே உங்களால் வேணாண்டாயப்பா அப்படின்னா வெளியே போனால் கூட நான் பொழைச்சி பண்ணுறான்றதை குத்தி காமிச்சு பேசியிருக்காப்புல. அது உங்களுக்கு புரியலையா? திமுகவே ஸ்டாலின் குத்தி காமிச்சு பேசியிருக்காங்க. உங்கள் குடும்பமே உட்காந்து சினிமாவை ஆக்கிரமிச்சிட்டு எதை எடுத்தாலும் உங்கள் இதில் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வரீங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாப்புல. ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து படத்தை வெளியிட முடியல, எல்லாம் ரெட்ஜென் மூலமாக தான் போகுது. அதுதான் அவர் குத்தி காமிச்சு பேசியிருக்காப்புல. புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? அதனால தான் வந்து திரு மிஸ்கின் அவர்கள் கூட கலைஞர் படிக்காத சுற்றி காட்டினாரா? என்ன சொன்னாரு மிஸ்கின்? அவர்லாம் வந்து ஸ்கூலுக்கே போல, ஆனால் உங்களை எல்லாரையும் படிக்க வச்சாரு பாருங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. கடைசியில் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரையும் படிக்க வைக்கல அதானே சொன்னார். எப்படி சார் படிக்க வைக்கலன்னு சொல்லிட்டீங்க? எல்லாரையும் தான் படிக்க வைக்கிறாங்க. ஸ்டாலின் என்ன படிச்சிருக்காரு? அவர் ஒரு டிகிரி படிச்சிருக்காரு, பிரசிடென்சி காலேஜில் படித்தவர் தான். அவ்வளோ படித்த மனுஷனுக்கு ஏன் வந்து மக்கள் பிரச்சனை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படி நீங்கள் தான் சொல்கிறீங்க. உனக்கு தெரிஞ்சிருக்காப்பா மக்கள் பிரச்சனை பற்றி? அவர் முதல்வராக இருக்காது, அவருக்கு தெரியாதா? தம்பி, முதல்வராக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிருன்றது நம்மளால் இது பண்ண முடியாது தம்பி. அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் இல்லை, இப்போ கலைஞர் இல்லை, அதுக்கப்புறம் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்த விஜயகாந்த் அவர்கள் இல்லை, யாருமே இல்லாதனாலையும் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பாக அது வந்து அமைஞ்சிருச்சே தவிர வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் சரியான தலைவர்கள் இல்லாத காரணத்தினால நீங்கள் வந்துட்டீங்க. சரியான காலகட்டத்தில் விஜயகாந்த் வந்தார் தெரியுமா, ஜெயலலிதாவும் கலைஞர் இருக்கும்போது. அதுபோல் வந்து ஸ்டாலின் உருவாகி வந்திருந்தால் நம்ம பேசலாம், உதயநிதி உருவாகி வந்திருந்தால் பேசலாம். நீங்கள் அந்த விழாவில் வந்து மாணவிகளுக்கு என்ன கொடுத்தாங்க? பரிசுலாம் கொடுத்தாங்க. சிஎம் கூட ஒரு பெண்ணு கூட கொடுத்தாரு, ஒரு மாணவி. அவர் சொல்லியிருக்காங்க, அந்த மாணவி என்னன்னா, எனக்கு வந்து மேக்ஸ் டீச்சர் ஆகணும், அதான் என் ஆசை கனவுன்னு அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து ரொம்ப பூரிச்சு போய் முதல்வர் வந்து, ஏமா நீங்கள் கொஞ்சம் கீழே வாங்க, உங்களுக்கு பேனாவை நான் பரிசாக கொடுக்குறேன்ட்டு அவங்களோட புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டாரு. பக்கத்தில் வந்து ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா சிஎம் அவரும் இருந்தார். பார்க்க நல்லா தானே சார் இருந்துச்சு. என்ன புரியல எனக்கு. அப்புறம் யாருக்கோ ஏதோ மாதம் 1 மாதம் சம்பளமும் அப்புறம் ஏதோ கொடுக்குறதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? அது யாருக்கு சார்? யாருக்கு?
சொல்லுங்கள். உப்மா கம்பெனியை பற்றி கொஞ்சம் பெருமையாக சிறுவர்களை பேசுனாங்களே, அது யார்? ஒரு பெண்ணு கொடுத்தது, அடுத்து நீ பெண் நிறுவனம்னு உன்னை மருமை வச்சிருக்காப்புல, அங்கே வந்து வேலை செய்யுமான்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாப்புன்னு நினைக்கிறேன். சார் ஒரு மாணவி வந்து என்கரேஜ் பண்ணுறதுலாம் வந்து தப்பாக பேசாதீங்க. எப்படி? மாணவிக்கு அவர் என்கரேஜ் பண்ணுறாரு. இந்த ஆட்சியில் தான்ப்பா மாணவ பிள்ளைகள் மேலே அவ்வளோ பேர் மேலே கை வச்சாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து கை வச்சாங்க, ஸ்கூல் பிள்ளைங்க மேலே கை வச்சாங்க, சாதிய பாகுபாட்டினால வெட்டினாங்க. அப்போல்லாம் சிஎம் வந்து கொந்தளிச்சு வந்து எங்கேயுமே வந்து பேசவே இல்லை. உங்கள் மேடையில் ஏற்றி நின்று பேனாவை கொடுத்துட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன அதெல்லாம்? அப்புறம் சாம்பார் போடுறாங்க. அந்த தொகுப்பாளினி டிடி கூட வந்து பெருமையாக பேசிட்டு போனாங்க. பாருங்க சாம்பார்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இதாக இருந்தால் நான் கூட இப்போ பிரைமரி கிளாஸில் போய் படிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன். போய் படி. இப்போ கூட சாம்பார் சோத்துக்கு செத்தவங்களா தான் இந்த கூட்டத்தில் இருப்பீங்க போட்டுருக்குல. அது வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. காலை உணவு திட்டத்தை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. என்ன இந்த உப்புமா போட்டு தான் நான் சக்திமான் மாதிரி மாறினேன் அதானே? உனக்கு ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் தொடர்ந்து உனக்கு உப்புமாவாக போடுறேன் சாம்பாரம், சக்தி அறிவா நீ? ஏதோ சொல்கிறாங்க. அது ஒரு வாரம்லாம் போட மாட்டாங்க சார். இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகும் சார். மாணவர்களே வந்து வெளில வந்து சொல்லுவாங்கல்ல மாட்டாங்களா? சொல்லி எப்பா இவ்வளோ எதிர்கட்சி இத்தனை கட்சிகள் சொல்லியே கிழிக்காத கிளி மாணவர் பிள்ளைகள் சொல்லி கிழிச்சிருவீங்களா? கக்கூஸ் கழுவு விட்டது எந்த ஆட்சியில்? மாணவ பிள்ளைகளை ஸ்கூலில் வேலை செய்ய வச்சது எந்த ஆட்சியில்? போர்டு உடஞ்சி விழுது எந்த ஆட்சியில்? 207 ஸ்கூல் முன்னது எந்த ஆட்சியில்? சொல்லுங்க. மாணவர் சேர்க்கை அதே மாதிரி அதிகமாக தானே இருக்கு இந்த ஆட்சியில். இவங்க சேர்க்கையே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். மாணவர் சேர்க்கை அதிகமாக இருக்குன்னு எங்கே அதிகமாக இருக்கு? காட்டு பார்ப்போம். நீ புள்ளி வரும் காட்டு பார்ப்போம். முதல்வர் தான் சார் சொன்னார். அவர் தான் சொன்னார். பத்தியா ஜகா வாங்கிட்ட பத்தியா? ஜகா வாங்கல, முதல்வர் சொல்றாரு. அப்போ கரெக்டாக தான் இருக்கும். அதனால நான் கூட முன் வச்சேன். முதல்வர் சொன்னால் கரெக்டாக இருக்குமா? ஆமாம் சார், உண்மையாக தான் இருக்கும். வேற பொய்யாவா இருக்கும் போது. மகளிருங்களாம் இந்த ஆட்சியில் பயங்கர சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்கன்றாங்க. உண்மையா? உண்மைதான். திரும்ப சொல்லு. உண்மைதான் சார். மகளிர் உரிமை தொகை, விடிவெளி பயணம்லாம் போகிறாங்க. மக்கள் வந்து சுபிக்ஷமாக இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. சில இடத்துல பிரச்சனை இருக்கும். அதுக்காக நான் ஒரேடியாக நல்லா இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. இந்த வார்த்தையை உங்கள் மம்மி ஒத்துப்பாங்களா? நீங்கள் பேசிட்டு போய் உங்கள் பேட்டி அவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கேண்டா, இங்கே எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு கரண்ட் பில் கட்ட முடியாமல் வேலைவாசி ஏற்றி வச்சிருக்காங்க, நீ ஒம்பாட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? வீட்டுக்கு போனால் தான் தெரியும். தெரியுதுல்ல. நீங்கள் முதல்வர் சொல்லிட்டான்றதுக்காக நல்லா இருக்கலாம் எடுத்துக்கா தம்பி. யதார்த்தத்தை பேசுங்க. உங்களுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எல்லாருமே விஜய் வந்தாக்கா அவங்களை புதுசே ஏதாவது பேசி குரலி வித்தை காட்டணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவர் சீமான் கிடையாது தம்பி. புரியுதுங்களா? குரலி வித்தை காட்டுறதுக்கு அவர் சீமான் கிடையாது. அவர் வந்து புதுசாக எனத்தையாவது யாரையாவது பெருந்தலைவர்களை இழுத்து போட்டு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திலாம் பேச முடியாது. திமுக மாதிரி நாடக கம்பெனி மாதிரி உட்காந்து அழுகிற மாதிரி வந்து ஆக்ஷன்லாம் பண்ண முடியாது. இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் இருக்குது. மக்கள் வந்து நீங்கள் என் மேல் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, நீ பார்த்துக்கலாம், இனிமேல் டிஎம்கேவா நம்மளான்னு பார்த்துக்கலான்னு ஒரு தனிநபர் ஒரு அரசாங்கத்திற்கு சவால் விடுகிறார். இந்த நிகழ்வு எப்போ நடந்தது? எம்ஜிஆர் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திமுக விட்டு விலகி போன பொழுது பல முக்கியமான தலைகளை வந்து கூப்பிட்டு போனார். கூப்பிட்டுட்டு போய் அந்த நபர்களை வச்சுட்டு துரைமுருகன்லாம் அப்போ கூப்பிடுறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தார். போகலை. அப்போது அவ்வளோ பெரிய ஆட்களை வச்சுக்கொண்டு அவ்வளோ பெரிய அரசியல் அனுபவத்தை வச்சுக்கொண்டு தான் திமுக கிட்ட அவர் மோதினார். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. வந்த போதே ஒரே நேரத்தில் 2 ஆளுகிற கட்சி, மத்தியிலும் மாநிலத்தின் ஆளுகிற கட்சியை வந்து எதிர்த்து நின்று ஒரு ஆள் சவால் விடுறனாக்கா எவ்வளவு தில் இருக்கணும், எவ்வளோ சேலஞ்ச் பண்ணக்கூடிய ரோல் இருக்கணும். விஜயகாந்த் தான் அப்படி தான் வந்தார். கடைசியில் அந்த கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்குன்றதை எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தம்பி நீங்கள் அதுக்காக நீங்கள் விஜயகாந்த் மாதிரி விஜய் ஒப்பிடாதீங்க. விஜயகாந்த் இருக்கக்கூடிய ஆமாம் சார், அவரு ஃபீல்டில் நல்லா இறங்கி ஒர்க் பண்ணவர். ஃபீல்டில் நல்லா இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காரு சார். சரி, வேற ஏதாவது அதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. திமுகவுடைய என்ன சொல்கிறது வரலாற்றை முடிச்சு விட்டார். 5 வாட்டி முதலமைச்சர் இருந்தாலே கடைசியில் மரணிக்கும் பொழுது சட்டமன்றத்துக்குள்ளே வர முடியாத அளவுக்கு செஞ்சு விட்டு போனாப்ல. இல்லை விஜயகாந்தை நீங்கள் முடிச்சு விட போகும்பொழுது வடிவேலை யூஸ் பண்ணீங்க. அங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் விஜயகாந்த் இருக்கக்கூடிய கேடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 30, 35, 40 வயசில் உள்ள நபர்கள். இது சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸு, முழுக்க வாலிப பிள்ளைகள். இந்த பிள்ளைகள்கிட்ட வந்து நீங்கள் வந்து யாரையாவது எதிர்த்து களம் வந்து விஜய் அதே மாதிரி முடிக்கலாம்னு நினச்சின்னு வச்சிங்களேன். ஸ்கூல் பசங்களும் இருக்காங்களே, சிக்கி சின்ன பண்ண ஸ்கூல் பசங்களும் இருந்தாங்க. 37 வரைக்கும் தயாராக இருக்காங்களா? அப்போ அப்படிதானே அர்த்தம். நாளைக்கு மாறலாம்ல. அவங்களும் என்ன மாறலாம்? புரிஞ்சுக்கலாம்ல, அரசியலை பற்றி புரிஞ்சுக்கலாம்ல. நான் கூட தான் சின்ன வயசுல விஜயகாந்த் பற்றி நிறைய பார்த்துருக்கேன். அப்புறம் அவரோட அரசியல் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நான் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நான் வெளிப்படையாக சொல்ல முடியாதுல்ல. நான் கூட மாறலாம் சொல்கிறேன். எனக்கு இப்போ நீ விஜயகாந்த் ஓட்டு போட போகிறது இல்லை, அது முடிவாக இல்லை. அப்படி நான் சொல்ல வரல. அப்புறம் அரசியல் புரிதல் வந்துருச்சுன்னு நான் சொல்ல. என்ன இப்போ எந்த புரிதல் சொல்லு சார். இன்னைக்கு வந்து ஸ்கூல் பசங்க இன்னைக்கு வந்து விஜய் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து பார்க்குறாங்க. நாளைக்கு அவங்க வந்து திமுகக்கோ அதிமுகக்கோ ஓட்டு போட மாட்டாங்கன்றதில் என்ன நிச்சயம் இருக்கு? போடட்டும் தம்பி, இது அவங்க விருப்பம் தம்பி. ஆனால் வந்து அப்போ பார்க்க வரதா கூட்டம் ஸ்கூல் பசங்க. இன்னைக்கு நிலைமைக்கு ஸ்கூல் பசங்க பார்க்க தானே முடியும், வேற என்ன பண்ண முடியும்? ஓட்டா போட முடியும் தம்பி. குழந்தைங்க ஆசைப்பட்டா நான் கேட்குறேன், யதார்த்தமாக ஒரு விஷயம் சொல்ல, குழந்தைகள் அதிகமாக ஆசைப்படுறது. அப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க கூட்டம் வர்றது ஓட்டா மாறாதுன்ட்டு. குழந்தைகள் ஆசைப்படுதில்ல, அந்த குழந்தைகள் ஆசையை பெற்றோர்கள் நிறைவேற்றுவார்கள். புரியுதுங்களா? அண்ணன் தளபதி அதான் கூட்டம்.
என்னது? அப்போ அதனால தான் கூட்டம் வந்திருக்கு. எத்தனை கூட்டம் வந்திருக்கு? எவ்வளோ குழந்தைங்க வந்திருந்தாங்க சொல்லு. நியூஸில் நிறையா காட்டிடுறேன் சார். அதான் எவ்வளோ? நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நியூஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் குழந்தைங்கிட்ட தான் வந்து கேட்குறாங்க. அதில் ஒரு புள்ள செத்தாலும் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லலாம்? தேடி தேடி குழந்தையா பார்த்து பேட்டி எடுக்க சொல்லியிருக்கீங்க அதானே? இல்லை அந்த வந்து கூட்டத்தை சொல்கிறேன். அப்போ வந்து கூட்டத்தில் பெரும்பான்மையாக பசங்க தான் இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். இல்லை தம்பி, அப்புறம் குழந்தைக்கு ஆணித்தனமாக மனசில் புரியுது, குழந்தைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணுன்ற புரியுற அளவுக்கு தான் உங்கள் ஆட்சி இருக்குது. அதே குழந்தைக்கு செத்தா கூட ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவேன்ற வார்த்தை ஏன் வரல? ஏன்னா ஸ்டாலின் வந்து படத்தில் எதுவும் நடிக்கலையோ நம்ம நடிச்சிருந்தாரு. அந்த படம் ஓடலை. உங்கள் படம் நீங்கள் ஓடாது இனிமேல் தமிழ்நாட்டில். ஏன் உதயநிதிக்கு சொல்லலை? உதயநிதி 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டாரு சார் நடிக்கிறத. இல்லாட்டி கிழிச்சு கேப்பை நிட்டுருப்பாரா? இல்லை அவரும் நிறைய படம் ஹிட்லாம் கொடுத்துருக்காருல்ல. கொடுத்துருக்காரு தம்பி. ஏன் உங்கள்கிட்ட வந்து தம்பி சினிமா பிரபலத்தை விட உண்மையான சொல்கிறேன் கேளு, ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வலிமை ஜாஸ்தி. ஆமாம், அவங்களால மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் கட்டமைப்பை மாற்ற முடியும். அவர்களால் தான் வந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவி மூலம் மக்களை நெருங்கி நம்ம போய் அணுக முடியும். மக்களை வந்து நம்ம தன்வசப்படுத்த முடியும். உன் கையில் 4 வருஷம் ஆட்சி இருந்து ஒன்றும் கரெக்டாமல் புதுசாக வந்திருக்க விஜயை பார்த்து மக்கள் போகிறாங்க, குழந்தைகள் போகிறாங்கனாக்கா நீ டோட்டல் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது உனக்கு புரியுதா புரியலையா? உனக்கு உச்சபட்ச அதிகாரம் யார் கையில் இருக்குது? எடப்பாடி அவர்கள் கூட தான் கூட்டம் வருது. கட்டுக்கடங்காத கூட்டம். அதிகாரம் யார் கையில் இருக்குன்னு கேட்டேன். திமுக உச்சபட்ச அதிகாரம் உங்கள் கையில் தானே இருக்குது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு எல்லா நலவும் செய்து அந்த மக்களை நீங்கள் வந்து உங்கள் பக்கம் தக்க வச்சுக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? கேவலம். நாமக்கல்லில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் இல்லை, எதுவும் கிடைக்கல. மீடியாவுக்கு தீனி கிடைக்கலன்றீங்க. மீடியாக்கில் மக்களுக்கே தீனி கிடைக்கல. சரி, முக்கியமாக நாமக்கல் மாவட்டத்துக்கு சுத்தமாக தீனி கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. என்னப்பா அவர் இப்படி ஃபஸ்ட்டு போயிட்டார், டிசப்பாயின்ட் பண்ணிட்டு போயிட்டார், இவருக்காகவா நான் 8 மணி நேரம் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியும் பல பேர் கமெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு மக்கள் திமுகவை வெறுக்கிறார்கள், திமுகவை இழுத்து போட்டு அடிங்கன்னு விஜய்கிட்ட எதிர்பார்க்குறாங்கன்றது புரிஞ்சுக்கலாம். அப்போ இவரும் வந்து பெரிய மாட்டு சக்தியாக இல்லைன்றது கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்திருக்கலாம். இல்லை இந்த ஒரு இதில் நீங்கள் நம்பிக்கை இழக்க முடியாது. ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் வந்து திமுக அடிக்க சொல்லி ஆசைப்படுறாங்களா? அதானே எதார்த்தம். நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி தீனி பத்தலைன்னா அதானே அர்த்தம். அவளை கேடுகிட்ட ஆட்சி கொடுக்குறாங்க தானே அர்த்தம். அந்த அளவு தூக்கி போட்டு மிதிக்கலன்னு தானே அர்த்தம். மிதிப்பாப்பில் கரூரில் மிதிப்பாப்பில். இதுக்காக தான் உங்களுக்கு வந்து டிசம்பரில் முடிய வேண்டியதை பிப்ரவரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னும் போது மிதி கன்ஃபார்ம் உங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். நன்றி.